வணக்கம். நான் டாக்டர் அசோக் குமார், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் ரெயிலா ஹாஸ்பிட்டல், சென்னை. இந்த கோவிட் வேக்சின் குறிப்பா நம்ம நாட்ல குடுத்தது கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு. குறிப்பா கோவிஷீல்டு பத்தி நெறைய வதந்திகள் இல்ல ஒரு மாரியான கன்ஃப்யூசிங், கான்ஃப்ளிக்டிங் ஒப்பீனியன்ஸோ இல்ல சந்தேகங்களும் அ வ தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா வேக்சின் வந்ததுலருந்து. வேக்சினால நெறைய ஹார்ட் அட்டாக் வருதா? வேக்சினால நெறைய பிளட் கிளாட் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் வருதா? பக்கவாதம் வருதா? ஒரு சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வருதா? என்னங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விலாவரியா பேச விரும்புறேன். ஒரு கோவிட்க்கு சம்மந்தப்பட்ட வேக்சின் நம்ம சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மூலியமா, ஆஸ்ட்ராஜெனிகாங்கிற கம்பெனி மூலியமா இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணி, குறிப்பா சிக்னிஃபிகன்ட் வால்யூம்ஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண வேக்சின் தான் கோவிஷீல்டு வேக்சின். அதுதான் சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட்ல ப்ரொபோர்ஷன்ல இந்தியால நெறைய பேருக்கு வேக்சினேட் செய்யப்பட்டிருக்கு. அந்த வேக்சின் குடுத்த பிறகு, அந்த வேக்சினால ஒரு சிவியர் கோவிட்ன்னு சொல்லக்கூடிய எப்படின்னா மூச்சு திணறல் அதிகமா வந்துட்டு இன்டென்சிவ் கேர், ஐசியூ கேர் ரெக்வயரிங்கோ இல்ல உயிராபத்து உள்ளக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய கோவிட் இல்னஸ் எல்லாமே வந்து சிக்னிஃபிகன்ட்டா குறையப்பட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் இல்ல செகண்ட் வேவ் பார்த்தீங்கன்னா, மோர்டாலிட்டி அதிகம்னா உயிராபத்து இல்ல பாதிப்பு ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதனுடைய தாக்கம் கோவிடோட தாக்கம் அதிகமாவே இருந்துச்சு. அது வந்து வேக்சின் வந்த பிறகு சப்சிக்வெண்ட் வேவ்ஸ்ல வந்து ரொம்பவே குறைஞ்சிச்சு. ஸோ ஒரு சொசைட்டி இல்ல கம்யூனிட்டி பூல்ல ஓவராலா பார்த்தா இந்த வேக்சினால சிவியாரிட்டி ஆஃப் கோவிட் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அந்த எஃபிகசிய பேஸ் பண்ணி தான் இந்த வேக்சினும் லான்ச் பண்ணி எல்லாருக்கும் சிக்னிஃபிகன்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அக்ராஸ் த குளோப் போடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்தியாலயும் அத வேக்சினேட் நெறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கு. பட் ஒரு கன்ஃப்யூசிங் ஒப்பீனியன்ஸ் இல்ல ஒரு கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் போட்ட பிறகு இந்த 3 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாகுதா? இல்ல வேக்சின் போட்டவங்கள்ல பிளட் கிளாட்டிங் ரிஸ்க் அதிகமாகுதாங்கிறது. இது நெறைய கண்ட்ரீஸ்ல இதனுடைய வேக்சின் போட்டதுக்கு பிறகு சர்வேலன்ஸும் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வேக்சின் போட்ட புதுசுல சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கோ, இல்ல பிரெயின்ல பிளட் கிளாட்டோ, இல்ல நுரையீரல்ல பிளட் கிளாட்டோ, இல்ல கால்ல பிளட் கிளாட்டோ, இல்ல அங்கங்க பிளட் கிளாட் வந்து பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுறதால பிளேட்லெட் கவுண்ட் குறையறது. இது வந்து சில கேஸஸ்ல ரேரா ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000ல 1 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ரேர் சைட் எஃபெக்ட் தான். ஒரு ரேர் கான்சிக்வென்ஸ். அதனால இந்த வேக்சினால தான் உறுதியா அது வருதுன்னும் உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா ஜெனரல் பாப்புலேஷன்லயே வந்து ஒரு யூரோப்ல குறிப்பா பண்ண ஸ்டடில வந்து நார்மலா ஒரு 1 மந்த்ல நார்மலா யூரோப்ல 1 மந்த்ல 1,00,000 பிளட் கிளாட் டிசீசஸ், பிளட் கிளாட் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். இந்த வேக்சின் போடப்பட்ட காலகட்டத்தில இது வந்து அதிகரிச்சுதான்னு பார்த்தா, அது மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. பட் இந்த வேக்சினால பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாதுன்னு உறுதியா கண்டிப்பா டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. பட் இந்த வேக்சின்ல இருந்து வரக்கூடிய பாசிபிலிட்டி வந்து 1 இன் 1,00,000 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதுவும் இந்த வேக்சினால தான் உறுதியாவும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியாது. பட் 1,00,000 பேர்ல ஒருத்தருக்கு இந்த வேக்சின் போடப்பட்டவங்கல பிளட் கிளாட்ஸ் நடந்திருக்கு. அன்றது மட்டும் அது வந்து ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் தான் அப்படின்னு தான் பார்க்கணும். பட் அதே 1,00,000 பேர்ல பாதிப்பு கோவிடால பாதிப்போ, இல்ல சிவியர் கோவிடால பாதிப்போ வந்து ரொம்ப அதிகமாவே இந்த சிக்னிஃபிகன்ட் ஷேர்ல வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வேக்சின் கண்டிப்பா ஒரு நல்லது தான் நல்லது தான் குடுத்திருக்குன்ற மாரி தான் இத பார்க்கணும். 2வது இந்த வேக்சின் 3 வருஷத்துக்கு முந்தி போட்ட வேக்சின் வந்து இன்னைக்கும் தொடர்ச்சியா எனக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வருதுமா, இல்ல பிளட் கிளாட்டால நெறைய ஸ்ட்ரோக் இல்ல மத்த பக்கவாதம் இந்த மாரி வியாதிகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுவும் இந்த 3 இயர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் ஏதாச்சும் அதிகமாயிட்டே இருக்குங்களா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. லாஸ்ட் ஒரு 2, 3 டெக்கேட்ஸாவே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் குறிப்பா யங்கர் ஏஜ் குரூப்ல வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அது ஏன் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கிறதுனால, நம்ம சாப்பிடுற உணவுலயும் சேஞ்சஸ் இருக்கிறதுனால, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல் இன்டென்சிட்டி ஒரு கம்யூனிட்டில குறைஞ்சுகிட்டே வரதால, பிளஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு தூரமா நம்ம விலகி போறதால, இப்போ சன் எக்ஸ்போஜரும் குறையறதால, தண்ணி அடிக்குவேட்டா கன்சம்ப்ஷன் குறையறதால, இந்த மாரி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நோக்கி நம்ம உணவும், இல்ல லைஃப் ஸ்டைலும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவலும் நோக்கி போயிட்டே இருக்கிறதால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் கண்டிப்பா கிராஜுவலா லாஸ்ட் ஒரு 2, 3 டெக்கேட்ஸா யங்கர் ஏஜ் குரூப்ல சின்ன வயசுலயே 30லேருந்து 50 வயசுலயே வரவங்களே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்படிதான் தவிர இந்த வேக்சினால லாங் டேர்ம்ல கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்கோ இல்ல லாங் டேர்ம் இந்த வேக்சினால பிளட் கிளாட் ரிலேட்டட் ரிஸ்க்கோ அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிற வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி இல்ல அப்படின்னே சொல்லலாம். வேக்சின்
புதுசில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸில் வேக்சினால் பிளட் கிளாட் வரதுக்குண்டான வாய்ப்புகள் 1 in 1 lakh அப்படின்னா 0.001% ரிஸ்க் இருக்கலாமே ஒழிய வேக்சினால் தொடர்ச்சியாக இயர்ஸ் டுகெதர் வேக்சினால் இம்பேக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டு சம்மரைஸ், நான் இந்த ஜென்ரலாக பப்ளிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்சின் நான் அப்போ போட்டதால எனக்கு இன்றைக்கும் ரிஸ்க் இருக்குமோங்கிற பயமோ வதந்தி இருக்கக்கூடாது. அந்த பயத்தால் பிரச்சனையை நம்ம உருவாக்கிக்கிட்டு, அந்த பயத்தால் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் பல வியாதிகள் நம்ம இன்னும் இன்வைட் பண்ணிக்கிற சான்சஸ் தான் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்கே ஒழிய, இந்த வேக்சினால சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருக்கோ, இல்லை வேக்சின் போட்டதால நான் வேற ஏதாச்சும் பண்ணணுமோ, அந்த வேக்சினை அன்டூ பண்ணுறதுக்காக வேற ஏதாச்சும் பண்ணணுமோ, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறதோ, அந்த மாதிரியான வாய்ப்புகள் அந்த யோசிச்சுட்டு நம்ம சொசைட்டி நகர்ந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறத ஒரு எண்ணத்தோடு தான் நான் இந்த பதிவை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.